ஓகே பாருங்க. நாங்க இறுதியா பார்த்த விடயம், உங்களுக்கு 4.2 காசு கொடுக்கல் வாங்கல்களை மூல ஏடுகளில் அல்லது முதன்மை ஏடுகளில் பதிவு செய்தல். சரியா? முதலாவது கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். அந்த கொடுக்கல் வாங்கல்கள மூல ஆவணத்த உதவியோட நாங்க என்ன செய்வோம்? முதன்மை ஏடுகள்ல பதிவு செய்வோம். அப்படி மூல ஏடுகள்ல பதிவு செய்ற விடயங்கள ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலா வகைப்படுத்தி நாங்க படிக்க வேணும். அதன் அடிப்படையில நாங்க முதலாவது படிக்கிற விஷயம் காசு தொடர்பான கொடுக்கல் வாங்கல். காசு அல்லது காசோலை தொடர்பான கொடுக்கல் வாங்கல். அப்போ ஒரு நிறுவனத்துல காசு பெறுவனவுகளும் இடம்பெறும். அடுத்தது காசு கொடுப்பனவுகளும் இடம்பெறும். காசாக பெற்றுக் கொள்ளப்படக்கூடிய விடயம், அடுத்து காசாக செலுத்தக்கூடிய விடயம். அந்த 2 விடயங்களையும் நாங்க பதிவு செய்யற மூலேடுகள் தான் இந்த 4.2ல படிக்கிறோம். இதுல நாங்க முதலாவது லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம். காசு பெறுவனவு நாளேடு. ஒரு நிறுவனத்துல குறித்த காலப்பகுதியில இடம்பெறக்கூடிய காசு பெறுவனவுகள், காசாக பெற்ற விடயங்களை அவற்றை உள்ளடக்கி நாங்க முழுமையா தகவல்களை உள்ளடக்கி பதிவு செய்யற மூலையேடு காசு பெறுவனவு நாளேடு. அந்த காசு பெறுவனவு நாளேட்டிட மாதிரி வடிவம் பார்த்தோம். அதற்குரிய பகுப்பாய்வு நிரல்கள் எப்படி நாங்க பதிவு செய்யறது எல்லா விடயங்களும் சொல்லி தந்தேன். அதுல தொடர்ச்சியாக நாங்க படிச்சுட்டு போவோம். சரியா? எனவே இப்ப பாருங்க, முதலாவது நாங்க என்ன செய்வோம்டா, காசு பெறுவனவு நாளேடு. இந்த காசு பெறுவனவு நாளேடு ஆரம்பத்துல படிச்சோம். அதுக்கு பிறகு மாதிரி வடிவம் படிச்சோம். இதுல ஃபார்மட் எப்படி வரும், அடுத்தது எப்படி நாங்க பதிவு செய்யறதுன்னு படிச்சோம். சரியா? இதுவரைக்கும் தொடர்ச்சியா கிளாஸ்ல இணைந்த மாணவர்களுக்கு கிளியரா இருக்கும். முதலாவது காசு பெறுவனவு நாளேடு, அடுத்து அதுல மாதிரி வடிவம் எப்படி பதிவு செய்யறது. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி தந்தேன். இந்த 4வது பாடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்னா, முதலாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். அதற்கு நாங்க மூல ஆவணங்களை தயாரிப்போம். சரியா? அந்த மூல ஆவண உதவியோட மூல ஏடுகள்ல பதிவு செய்வோம். அடுத்தது நாங்க செய்ய வேண்டிய விஷயம், பொது பேரேட்டுக்கு மாத்துவோம். தெளிவான முறையில பாருங்க. அப்ப முதலாவது மூலேடுகள்ல பதிவு செய்யறது காசு பெறுவனவு நாளேடு படிச்சுட்டோம். அதுதான் மூலேடுகள்ல பதிவு செய்யற விடயம். அடுத்தது நாங்க என்ன செய்வோம்டா, பொது பேரேட்டுக்கு மாத்துவோம். அதாவது ஒவ்வொரு கணக்குகள்ல பதிவு செய்வோம். சரியா? அப்ப அடுத்தது நாங்க என்ன செய்ய போறோம், அது காசு பெறுவனவு நாளேட பொது பேரேட்டுக்கு மாத்தணும். அந்த ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரலிக்கு நாங்க ஏற்கனவே படிச்சுக்கிறோம். முதலாவது காசு விற்பனை, கடன் பட்டோரிடம் பெற்ற காசு, ஏனைய வருமானங்கள், ஏனைய பெறுவனவு. இதான் நாங்க படிச்ச அந்த 4 பகுப்பாய்வு நிரல். இதுல தரக்கூடிய ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரல்களையும் பொது பேரேடுகளுக்கு மாத்தணும். சரியா? அதுல தொடர்ச்சியாத்தான் நாங்க படிக்க போறோம். அப்ப தெளிவா விலகிக் கொள்ளுங்க. பொது பேரேட்டுக்கு மாற்றுதல், எதை மாற்றுவோம், அந்த காசு பெறுவனவு நாயகத்துல வரக்கூடிய பகுப்பாய்வு நிரல். முதலாவது உங்களுக்கு நிறுவனத்துக்கு காசு விற்பனையின் மூலம் காசு பெறுவனவு இடம்பெறும். இரண்டாவது, ஒரு கடன் பட்டோரிடம் பெற்ற காசின் மூலம் காசு பெறுவனவு வரும். அடுத்து மூன்றாவது, ஏதாவது வருமானங்களை பெற்றுக்கொள்ளும் போது காசு பெறுவனவுகள் வரும். இந்த 3 விடயங்களும் இல்லாம வேற ஏதாவது காசு பெற்றுக்கொண்டா அது ஏனைய பெறுவனவுன்னு சொல்லுவோம். இப்படி பல்வேறு வழிமுறைகள்ல தான் காசு பெறுவனவுகள் வருது. அதை நாங்க பொது பீரியட்ல பதிவு செய்யணும். முதலாவது தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது, அதுக்கு மூல ஆவணம் தயாரிக்கிறோம், பற்றுச்சீட்டு. அந்த பற்றுச்சீட்டின் உதவியோட காசு பெறுவனவு நாளேட்டுல பதிவு செய்யறோம். சரிதானே? அடுத்தது நாங்க என்ன செய்யணும்டா, அந்த காசு பெறுவனவு நாளேட்டுல பதிவு செய்யப்பட்ட தகவல்களை பொது பேரேட்டுக்கு மாத்தணும். அப்படி பொது பேரேட்டுக்கு மாத்துறதுண்டா, முதலாவது நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இரட்டை பதிவு. தேர்ச்சி 3ல படிச்சுவீங்க, இரட்டை பதிவு. அப்ப எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் அதை நாங்க மூலேடுகள்ல இருந்து பொது பேரேட்டுக்கு மாத்துறதுக்கு என்ன தேவைண்டா, இரட்டை பதிவு, நாட்குறிப்பு பதிவு தேவை. அப்ப நாங்க காசு பெறுவனவு நாளேட்டுல வரக்கூடிய விடயங்கள்ற நாட்குறிப்பு பதிவை படிச்சுட்டு எப்படி நாங்க பொது பேரேட்டுக்கு மாத்துறதுன்னு பார்த்து கொள்வோம். சரியா? அப்ப இது வரைக்கும் சொன்ன விடயங்கள் கிளியரான செட்ல போடுங்க. இப்ப நாங்க என்ன படிக்க போறோம்னு ஒரு ஐடியா சொல்லிக்கிறேன். மூலேடுகள் படிச்சுட்டோம். அதுல காசு பெறுவனவு நாளேடு,
இப்ப காசு பெறுவனவு நாளேட்டுல இருந்து பொது பீரியட்டுக்கு போகணும். இப்படி பொது பீரியட்டுக்கு பதிவு செய்யறதா இருந்தா அடிப்படையா தேவையான விடயம் நாட்குறிப்பு பதிவு, இரட்டை பதிவு தேவை. அந்த இரட்டை பதிவு தெரிஞ்சாதான் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, அந்த ஏனைய வருமான கணக்கு செலவு. இப்படி நாங்க பதிவுகளை மேற்கொள்ள முடியும். சரியா? அப்ப இப்ப சொல்லி தந்த விடயம் உங்களுக்கு கிளியர்னா செக்ல போடுங்க. நாங்க தொடர்ச்சியா நோட்ஸ் எழுதி படிப்போம். இதுல தொடர்ச்சியா பேமெண்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ற மாணவரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ண மாணவர்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. செட்ல எல்லாரும் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. தலைப்பு போடுங்க. தலைப்பு போட்டுக்கோங்க. காசு பெறுவனவு நாளேட்டின் காசு பெறுவனவு நாளேட்டின் நாங்க ஏற்கனவே தெளிவான முறையில உங்களோட லாஸ்ட் கிளாஸ்ல காசு பெறுவனவு நாளேடு படிச்சோம். சரியா? காசு பெறுவனவு நாளேட்டின் பகுப்பாய்வு நிரலில் காசு பெறுவனவு நாளேட்டின் பகுப்பாய்வு நிரலில் மொத்தம் ஒவ்வொன்றுக்குமான இரட்டை பதிவுகள் அல்லது நாட்குறிப்பு பதிவுகள். நாங்க நாட்குறிப்பு பதிவு அல்லது இரட்டை பதிவு வச்சுதான் நாங்க மூலேடுகள்ல இருந்து பொது பீரியட்டுக்கு கணக்குகளை மாத்தணும். உங்களுக்கு தெரிஞ்ச நாளில நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு மூலேடுகளும் முதலாவது மூலேட்ல பதிவு செஞ்சு பொது பீரியட்டுக்கு மாத்தணும். அப்படி பொது பீரியட்ல மாத்துறதுக்கு கட்டாயம் எங்களுக்கு நாட்குறிப்பு பதிவு தெரியணும். வரவு செலவு என பதிவு செய்யக்கூடிய இரட்டை பதிவு தெரிஞ்சா மட்டும்தான் கணக்குகளை நாங்க செய்ய முடியும். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி இரட்டை பதிவு வருதுன்னு. இதுல பாருங்க தங்கச்சி, தம்பி பாருங்க. முதலாவது காசு பெறுவனவு நாளேடு. உங்களுக்கு நாளேட்டுல மாதிரி வடிவம் தெரியும். கொப்பில திரை பாருங்க. இதுல பகுப்பாய்வு நிரல். சரியா? பாருங்க, பகுப்பாய்வு நிரல். இந்த பகுப்பாய்வு நிரல்னு சொல்றது என்ன? நமக்கு காசு எப்படி வருது, காசு பெறுவனவுகள் எந்தெந்த வழிமுறைகள்ல வருது, எப்படி முறைகள்ல பெறப்படுதுன்னு நாங்க வகைப்படுத்தி காட்டுறதுதான் பகுப்பாய்வு நிரல். இதுல முதலாவது நாங்க படிச்சது காசு விற்பனை. ஒரு விற்பனையின் மூலம் காசு கிடைக்கிறது. இரண்டாவது கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. நாங்க கடனுக்கு பொருட்களை விற்பனை செய்வோம். அப்படி பொருட்களை விற்பனை செய்யும் போது அந்த பணம் உடனடியா கிடைக்காது, உங்களுக்கு விரைவா கிடைக்காது. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் பணம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது வரக்கூடிய பணத்தை சொல்லுவோம் கடன் பட்டோரிடம் பெற்ற காசு. அடுத்தது பாருங்க, ஏனைய வருமானம். ஏனைய வருமானம்டா இந்த காசு விற்பனையும் கடன்பட்டோரிடம் பெற்ற காசும் அது இல்லாம ஏதாவது வருமானங்கள் மூலம் பெறப்படுகின்ற காசு. உதாரணமா வாடகை வருமானம் அல்லது சில்லறை வருமானம், முதலீட்டு வருமானம், பெற்ற தரகு, பெற்ற கழிவு, இப்படி வருமானங்கள் மூலம் கிடைக்கிறது. அடுத்தது பாருங்க, ஏனைய பெருவனவு. இந்த மூன்று விடயங்களும் இல்லாம வேற ஏதாவது வழிமுறைகள்ல கிடைச்சா அதை நாங்க சொல்லுவோம் ஏனைய பெருவனவு. அதுக்கு நாங்க படிச்சோம் வங்கி கடன் மூலம் காசு பெற்றுக்கொள்ளப்படுது. சரியா? வங்கி கடன் மூலம் காசு கிடைக்கிறது. அப்படி இல்லையா மூலதனம் இடுவதன் மூலம் காசு கிடைக்கிறது, மேலதிக மூலதனம் இடுவதன் மூலம் காசு கிடைக்கிறது. இதெல்லாம் நாங்க ஏனைய பெருவனவு படிச்சோம். இப்ப பாருங்க,
காசு பெறுவனவு நாளேட்டின் பகுப்பாய்வு நிரலின் மொத்தம் ஒவ்வொன்றுக்குமான இரட்டை பதிவு. அப்ப இந்த காசு பெறுவனவு நாளேடு இது ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரலும் மொத்தம் நாங்க இறுதியில கூட்டி எடுப்போம். அந்த நாளேட்டுல நாங்க பதிவு செஞ்சு கூட்டி எடுப்போம். இந்த ஒவ்வொரு மொத்தத்துக்கும் எப்படி இரட்டை பதிவு செய்யறது அதை நாங்க படிக்க போறோம். சரியா? இப்ப முதலாவது எழுதி கொள்ளுங்க. முதலாவது தெளிவான முறையில பாருங்க. உங்களுக்கு காசு கிடைச்சா காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வைங்க. ஏன்டா காசு கிடைக்குது. சரியா? இதுக்கு எப்படி நாங்க இரட்டை பதிவு உருவாக்குறதுன்னா, முதலாவது இது காசு பெறுவனவோட தொடர்பான விடயம். அப்ப காசு கிடைக்குதா அல்லது காசு பெறுவனவு வந்தா நாங்க செய்ய வேண்டிய விஷயம், காசு கட்டுப்பாட்டு கணக்குல முதலாவது வரவு வைக்கணும். அது எந்த கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. காசு கிடைச்சா காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு. சரியா? அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவுண்டா அந்த கொடுக்கல் வாங்கல்ற பெயர்ல நாங்க செலவு வைக்கணும். உதாரணமா விற்பனை கணக்கு செலவு, அடுத்தது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, அடுத்தது ஏனைய வருமான கணக்கு செலவு, இறுதியா வேற என்ன ஏனைய பெருவனவு கணக்கு செலவு. இப்படித்தான் நாங்க இரட்டை பதிவு செய்யறது. தெளிவான முறையில விலையை கொள்ளும். ஒரு காசு கிடைக்குதா காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வைங்க, அந்த கொடுக்கல் வாங்கல்ற உரிய கணக்குல செலவு வைங்க. இப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு அந்த வருமானங்கள்ற ஒவ்வொரு கணக்குலையும் செலவு வைப்போம். அடுத்து காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு ஏனைய பெருவனவு கணக்கு செலவாக பதிவு செய்வோம். சரியா? இப்ப நாங்க இரட்டை பதிவு எழுதி கொள்வோம். முதலாவது சொல்லி தந்துட்டேன் எப்படி பதிவுகள் வரும், எந்த விடயத்துக்கு நாங்க இரட்டை பதிவு படிக்க போறோம்னு தெளிவான முறையில படிச்சுட்டோம். இப்ப நாங்க நோட்ஸ் எழுதி கொள்வோம். எனவே முதலாவது போடுங்க. முதலாவது காசு விற்பனைன்னு போடுங்க. முதலாவது காசு விற்பனை, இதுக்கு இரட்டை பதிவு போட்டுக்கோங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு உள்ளடி போட்டுக்கோங்க. விற்பனை கணக்கு செலவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, முழுமையா விற்பனை கணக்கு செலவுன்னு போடுங்க. இரண்டாவது கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, இதுக்கு இரட்டை பதிவு எழுதி கொள்ளுங்க. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. முதலாவது காசு விற்பனை இடம்பெறுதா, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. இரண்டாவது கடன்பட்டோரிடம் காசு பெற்றா, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. மூன்றாவது அந்த ஏனைய வருமானங்கள், வாடகை வருமானம், முதலீட்டு வருமானம், தரகு வருமானம் அப்படி வரக்கூடியது. எனவே போட்டுக்கோங்க. ஏனைய வருமானம், காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, அந்த ஒவ்வொரு வருமானத்துல உரிய கணக்குல செலவு வைக்கணும். எனவே உரிய வருமான கணக்கு செலவு. வருமானங்கள் பல வடிவங்கள்ல வரும். உதாரணத்துக்கு பாருங்க, பெற்ற கழிவு அல்லது முதலீட்டு வருமானம் அல்லது வட்டி வருமானம். அப்ப எப்படி நாங்க இரட்டை பதிவு வைக்கணும், தெளிவான முறையில சொல்லி தந்துக்கிறேன். காசு கிடைச்சா காசுல வரவு வைங்க, அந்த உரிய வருமானத்துல செலவு வைக்கணும்.
அப்ப பெற்ற கழிவா இருந்தா பெற்ற கழிவுல செலவு வைக்கிறது. முதலீட்டு வருமானம்டா முதலீட்டு வருமான கணக்கு செலவுண்டு வைக்கிறது. வட்டி வருமானம்டா வட்டி வருமான கணக்கு செலவுண்டு வைக்கிறது. சரியா? எனவே ஏனைய வருமானங்கள் பெறும்போது காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, அந்த உரிய வருமான கணக்குல செலவு வைக்கணும். இது மூன்றையும் எழுதி கொள்ளுங்க. இது மூன்றையும் எழுதிட்டு கிளியர்ல செட்ல போடுங்க. அடுத்தது இறுதியா இரட்டை பதிவை பார்த்துட்டு காசு பெருவனவு நாளேட்டிட பயிற்சிக்கு போவோம். ஆரம்ப பேசிக் பயிற்சிக்கு போவோம். அடுத்து இன்னும் ஒரு விடயமே ஏனைய பெருவனவு. அப்ப ஏனைய பெருவனவுண்டா என்ன? அந்த காசு விற்பனை, கடன்பட்டோர், ஏனைய வருமானங்கள் இல்லாம வேற வழிகள்ல காசாக கிடைக்கிறது. அதுக்கு உதாரணம் படிச்சோம். ஒரு வங்கி கடன் மூலம் காசு கிடைக்கிறது. ஒரு உரிமையாளர் ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க போறாரு, மூலதனம் இடப்படுது, அது ஒரு ஏனைய பெருவனவு. மேலதிகமா மூலதனம் இட போறாரு, அதுவும் ஒரு ஏனைய பெருவனவு. சரியா? எனவே இதுக்கு எப்படி இரட்டை பதிவு வரும்? அதே போல காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு உரிய ஏனைய பெருவனவுல செலவு வைக்கணும். உரிய ஏனைய பெருவனவு கணக்கு செலவு. தம்பி இதுல பாருங்க, தங்கச்சி பாருங்க, உரிய ஏனைய பெருவனவுண்டா சொல்லி தந்திக்கிறேன். ஒரு வங்கி கடன் ஏனைய பெருவனவு, மூலதனம் ஏனைய பெருவனவு, மேலதிக மூலதனம் ஏனைய பெருவனவு. இப்ப நாங்க காசு வரவுன்னு போட்டுட்டு வங்கி கடன் கணக்குல தந்தா வங்கி கடன்ல செலவு வைங்க, மூலதனம் தந்தா மூலதனத்துல செலவு வைங்க, மேலதிக மூலதனம் தந்தா மேலதிக மூலதனம்னு செலவு வைங்க. சரியா? அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு காசு பெருவனவு நாளேட்டுல வரக்கூடிய அந்த பகுப்பாய்வு நிரலோட தொடர்பான விடயங்களுக்கான இரட்டை பதிவுகள். இந்த இரட்டை பதிவை வச்சுதான் நாங்க பயிற்சிகளை செய்வோம், பொது பேரேட்டுக்கு மாத்துவோம். இது எல்லாரும் எழுதுனா கிளியர்னா செட்ல போடுங்க. அடுத்த விடயத்துக்கு போவோம். அவ்வளவு தெளிவான முறையில படிச்சுட்டு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் முழுமையா தியரியை முடிச்சுட்டு பேப்பர் கிளாஸ் ரிவிஷன் எல்லாம் செஞ்சு தருவேன். தொடர்ச்சியான முறையில நல்லா படிச்சுக்கோங்க. இது கிளியர் எழுதுனா செட்ல போடுங்க. அடுத்து நாங்க பயிற்சிக்கு போவோம். நோட்ல போட்டு எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல சொல்றதை எழுது. வணிகங்களானது அல்லது நிறுவனமானது, வணிகம் அல்லது நிறுவனமானது வணிகம் அல்லது நிறுவனமானது குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய வணிகம் அல்லது நிறுவனமானது குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகளை குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகளை வணிகம் அல்லது நிறுவனம் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகளை மூல ஆவண உதவியுடன் மூல ஆவண உதவியுடன் மூல ஏடுகளில் பதிவு செய்கின்றன. மூல ஆவண உதவியுடன் மூல ஏடுகளில் பதிவு செய்கின்றன. இதை எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அப்போ ஒரு நிறுவனம் என்ன செய்து? முதலாவது கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் இடம்பெறும். கொடுக்கல் வாங்கல் சொல்றது ஒரு விடயம், நிகழ்வு சொல்றது ஒரு விடயம். தெரிச்சு ஒண்ணுல படிச்சோம்.
அப்ப நிறுவனம் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறும். இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை உறுதிப்படுத்துற விடயம் மூல ஆவணம். இதுவும் படிக்க இந்த மூலாவண உதவியோட நாங்க என்ன செய்வோம்? முதன்மை ஏடுகள்ல பதிவு செய்வோம். இது ஓகே. தொடர்ச்சியான முறையில் எழுதுங்க. அடுத்த வரியில எழுதிக்கோங்க. பின்னர் மூலேடுகள்ல நாங்க பதிவு செஞ்சிட்டோம். அடுத்தது போட்டுக்கோங்க. பின்னர் அம்மூலேடுகளில் காணப்படக்கூடிய அம்மூலேடுகளில் காணப்படக்கூடிய அம்மூலேடுகளில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அம்மூலேடுகளில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் இரட்டை பதிவின் உதவியுடன் அம்மூலேடுகளில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் இரட்டை பதிவு உதவியுடன் பொது பேரேடுகளுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. பொது பேரேடுகளுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இது எழுதினா ஓகேன்னு போடும். அப்ப உங்களுக்கு 4வது பாடத்துல காசு பெறுவனவு நாளேடு, காசு கொடுப்பனவு நாளேடு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு. கொள்வனவு திரும்பல், வெளி திரும்பல் நாளேடு, அடுத்தது உட்திரும்பல், விற்பனை திரும்பல் நாளேடு, அடுத்து பொது நாளேடு. இப்படி நீங்க படிக்கக்கூடிய சகல மூலேடுகளும் இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இடம்பெறும். அப்ப இதுதான் பேசிக் விடயம். ஒரு நிறுவனத்துல கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு இடம்பெறும். அது உறுதிப்படுத்துறது மூலாவணம். அந்த மூலாவண உதவியோட மூலேடுகள்ல பதிவு செய்வோம். இந்த மூலேடுல பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் இரட்டை பதிவுட உதவியோட பொது பேரேட்டுக்கு மாத்துறோம். சரியா? இதைத்தான் நாங்க பார்ட் 2 பயிற்சியில செய்ய போறோம். தொடர்ச்சியாக படிக்க போறோம். இந்த நோட் எழுதுனது கிளியர்னா செட்ல போடும். எல்லாரும் எழுதிட்டீங்களா? கிளியரா? வெரி குட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, காசு பெறுவனவு நாளேடு தெளிவான முறையில படிச்சுட்டோம். இப்ப நாங்க பயிற்சிக்கு போக போறோம். சரியா? ஆரம்ப பயிற்சி, பேசிக் பயிற்சிக்கு போவோம். எனவே எழுதிக்கோங்க, பயிற்சிகள்னு போடுங்க. பயிற்சிகள்னு போடுங்க. சொல்ல சொல்ல எழுதி கொள்ளுங்க. வேகமா எழுதி கொள்ளுங்க. குமார் என்பவர் 1/5/2027 குமார் என்பவர் 1/5/2027 வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். குமார் என்பவர் 1/5/2027 வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார். இதுல நீங்க பார்க்கலாம், இப்ப போறது 2025. என்னதுக்கு 2027 டேட் தந்தீங்கன்னு யோசிச்சுக்கலாம். பாருங்க, இப்ப நீங்க வந்து 2027 பேட்ச், உங்களோட நிதியாண்டு எப்படி வரும்டா, 1/4/2026 இருந்து 31/3/2027 இப்படித்தான் உங்களோட நிதியாண்டு வரும். சரியா? உங்களோட நிதியாண்டு 1/4/2026 இருந்து 31/3/2027. அப்ப உங்களோட நிதியாண்டு இந்த அடிப்படையில வாரதால உங்களோட பயிற்சிகள் கணக்குகள் எல்லாம் 2027 அடிப்படையில தான் சகல விடயங்களும் வரும். சரியா? இதுல குழம்பிக்கொள்ள வேணாம். குமார் என்பவர் 1/5/2027 வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார்.
அது கீழே எழுதி கொள்ளுங்க. அம்மாதத்தில் இடம்பெற்ற காசு பெறுவனவுகள் பின்வருமாறு. அம்மாதத்தில் இடம்பெற்ற காசு பெறுவனவுகள் பின்வருமாறு. அப்போ ஒரு உரிமையாளர் வணிகத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட மாதத்துல காசு பெறுவனவுகள் வந்து அந்த காசு பெறுவனவுகள் தொடர்பான தகவல் தரப்படுது. சரியா? இப்ப நாங்க தகவலை எழுதி கொள்வோம். அது கீழே எழுதி கொள்ளுங்க ஒண்ணு ஒண்ணா. முதலாவது 1/5 டேட் போடப்பட்டிக்கு. சரியா? 5ஆம் மாதம் 1ஆம் தேதி 1/5 உரிமையாளரால் மூலதனமாக இடப்பட்ட காசு. உரிமையாளரால் மூலதனமாக இடப்பட்ட காசு. 1/5 உரிமையாளரால் மூலதனமாக இடப்பட்ட காசு போட்டுக்கோங்க. 1,00,000. இரண்டாவது 6/5 காசுக்கு பொருட்கள் விற்பனை. காசுக்கு பொருட்கள் விற்பனை. பெறுமதி போடுங்க ரூபாய் 50,000. மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் 10/5 குமாரிடம் பெற்ற காசு. சரியா? 10/5 இதுல போட்டுக்கோங்க குமாரிடம் பெற்ற காசு. பெறுமதி போடுங்க ரூபாய் 5,000. அடுத்த கொடுக்கல் வாங்கல் 15/5 தரகு வருமானம் கிடைத்தது. ரூபாய் 10,000. தரகு வருமானம் கிடைத்தது ரூபாய் 10,000. அடுத்தது எழுதி கொள்ளுங்க. காசுக்கு பொருட்கள் விற்பனை. அடுத்த டேட் போட்டுக்கோங்க 25/5 காசுக்கு பொருட்கள் விற்பனை. பெறுமதி போடுங்க ரூபாய் 60,000. சரியா? ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் தெளிவான முறையில் எழுதி கொள்ளுங்க. 28/5 அடுத்தது அமலிடம் பெற்ற காசு. பெறுமதி போடுங்க ரூபாய் 35,000. இறுதி கொடுக்கல் வாங்கல் எழுதி கொள்ளுவோம் 31/5 இறுதி கொடுக்கல் வாங்கல் எழுதி கொள்ளுங்க
உரிமையாளர் மேலதிக மூலதனமாக ஈடுபடுத்தியது. உரிமையாளர் மேலதிக மூலதனமாக ஈடுபடுத்தியது. பெறுமதி போடுங்க. ரூபாய் 75,000. இந்த கொடுக்கல் வாங்கல எல்லாரும் எழுதுனா ஓகேன்னு போடுங்க. என்ன வேண்டப்படுவது, என்னத்தை செய்ய சொல்றாங்கன்னு பார்ப்போம். சரியா? வினாக்கு போவோம். இப்ப நாங்க தகவல் தான் எழுதிக்கிறோம். அடுத்து நாங்க வேண்டப்படுவது என்ன கேட்கிறாங்கன்னு எழுதி கொள்வோம். இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. ஓகே, இதுக்கு கீழே வேண்டப்படுவதுன்னு போடுங்க. இதுக்கு கீழே வேண்டப்படுவது. முதலாவது காசு பெருவனவு நாளேடு. முதலாவது காசு பெருவனவு நாளேடு. இரண்டாவது பொருத்தமான பேரேட்டு கணக்குகள். பொருத்தமான பேரேட்டு கணக்குகள். அடுத்து மூன்றாவது போட்டுக்கோங்க. கடன்பட்டோர் துணை பேரேடு. கடன்பட்டோர் துணை பேரேடு. சரியா? வேண்டப்படுவதில் கேட்கப்படுது. முதலாவது காசு பெருவனவு நாளேடு. இரண்டாவது இந்த கொடுக்கல் வாங்கல், இந்த தகவல் அடிப்படையாக கொண்டு பொருத்தமான பொது பேரேட்டு கணக்குகள். இறுதியா கேட்கப்பட்டு கடன்பட்டோர துணை பேரேடு. இதை எழுதினா ஓகேன்னு போடுங்க. ஆன்சருக்கு போகும். நீ ஒண்ணும் யோசிக்க தேவையில்ல. படிப்படியா ஸ்டெப்பா தெளிவான முறையில படிச்சுக்கிட்டு போகும். சரியா? இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. ஆன்சருக்கு போகும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பகுதி 2ல இப்படி ஒரு வினா தந்தா, பகுதி 2ல இப்படி ஒரு பயிற்சி தந்தா நாங்க என்ன எப்படி செய்யறது? முதலாவது நாங்க பார்க்கணும், வேண்டப்படுவதுக்கு போகணும். இப்பவே சொல்லித்தாரேன். ஒரு பார்ட் 2ல ஒரு வினா வந்தா, ஒரு பயிற்சி வந்தா, ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு பேப்பர் செய்யக்கூடியதா இருந்தா, முதலாவது பார்ட் 2ல பார்க்க வேண்டிய விஷயம் வேண்டப்படுவது என்ன கேட்கிறாங்கன்னு பார்க்கணும். எனவே முதலாவது பாருங்க, காசு பெருவனவு நாளேடு, பொது பேரேட்ல வரக்கூடிய பொருத்தமான கணக்குகள். அடுத்து கடன்பட்டோர் துணை பேரேடு. இப்ப நாங்க முதலாவது என்ன செய்யறதுன்னா, இதுல கேட்கப்பட்ட விடயத்துக்கு மாதிரி வடிவங்கள் என்ன செய்யறது, மாதிரி வடிவம் அல்லது இந்த ஃபார்மட்டை போட்டுக்கொள்ளணும். அடுத்தது தகவல்களை பார்க்கணும், நாங்க பதிவுகளை மேற்கொள்ளணும். சரியா? இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். எனவே முதலாவது உங்களுக்கு கேட்கப்பட்ட விடயம் காசு பெருவனவு நாளேடு. எனவே நாங்க முதலாவது காசு பெருவனவு நாளேட்டுக்கு போவோம். எல்லாரும் சார்ட் அடிச்சு கொள்ளுங்க. காசு பெருவனவு நாளேடு போட்டுக்கோங்க. முதலாவது திகதி, இரண்டாவது பற்றுச்சீட்டு இலக்கம், திகதி பற்றுச்சீட்டு இலக்கம், அடுத்து போடுங்க விவரம். விவரம் கொஞ்சம் பெருசா அடிச்சுக்கோங்க. அடுத்தது கொடுத்த கழிவு, திகதி பற்றுச்சீட்டு இலக்கம் விவரம். அடுத்தது போடுங்க கொடுத்த கழிவு. அடுத்து பெறுமதி அல்லது பெருமானம். அடுத்தது பகுப்பாய்வு நிரல்னு போடுங்க. அந்த பகுப்பாய்வு நிரல்ல ஒவ்வொரு விடயங்களையும் வகைப்படுத்தி காட்டணும். பகுப்பாய்வு நிரல் மொத்தம் 4 வரும். எனவே அதுல 4 அட்டவணை அடிச்சுக்கோங்க, 4 நிரல்கள் அடிச்சுக்கோங்க. இறுதியா பேரேட்டு பக்கம் வரும்.
இதுல பகுப்பாய்வு நிரல் 4 விடயங்கள் போட்டுக்கொள்வோம். முதலாவது காசு விற்பனை, நீங்க தெளிவா எழுதி கொள்ளுங்க. சரியா? முதலாவது காசு விற்பனை. இரண்டாவது கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. அடுத்து மூன்றாவது ஏனைய வருமானம். அடுத்து இறுதியா வரக்கூடியது ஏனைய பெறுவனவு. சரியா? இதான் கூட காசு பெறுவனவு நாளேடு. முதலாவது திகதி, பற்றுச்சீட்டு இலக்கம், விபரம், கொடுத்த கழிவு, பெறுமதி. அடுத்து பகுப்பாய்வு நிரல் காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, ஏனைய வருமானம், ஏனைய பெறுவனவு. அடுத்து பேரேட்டு பக்கம். இதே பேரேட்டு பக்கம் சின்னதா வரும். சரியா? இது உங்களுக்கு ஆரம்ப கிளாஸ்ல மாதிரி வடிவம் சொல்லி தந்தேன். அடுத்தது பாருங்க, உரிய பொது பேரேட்டு கணக்கு. இதுல காசு பெறுவனவு நாளேடுன்னு தலைப்பு போடணும். குமார் நிறுவனத்தின் உரிமையாளர பெயர் போட்டு குமார் நிறுவனத்தின் காசு பெறுவனவு நாளேடு. சரியா? இப்ப பாருங்க, வேண்டப்படுவதில் அடுத்தது கேட்கப்பட்டு உரிய கணக்குகள். அப்ப உரிய கணக்குகளை போடணும். உரிய கணக்குகள் எப்படி வரும்? முதலாவது எப்பொழுதும் ஒரு காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரும், பிரதானமானது. எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு அடிப்போம். அடுத்தது இந்த ஒவ்வொரு விடயங்கள்ல வரக்கூடிய கணக்குகள். எனவே விற்பனை கணக்கு. அடுத்தது கடன்பட்டோர் கணக்கு. எப்படி? காசு கட்டுப்பாட்டு கணக்கு. அடுத்தது கடன்பட்டோர் நிரல்ல வர விற்பனை கணக்கு. தெளிவா பாருங்க, ஒரு பொது பேரேட்டு கணக்குகள் செய்யும் போது காசு கட்டுப்பாட்டு கணக்கு சுவரா வரக்கூடிய விடயம். அடுத்தது அந்த நிரல்ல வரக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் கணக்கு வடிவங்கள்ல போடணும். இப்ப முதலாவது விற்பனைக்கு ஒரு கணக்கு ஓபன் பண்ணுவோம். அடுத்து கடன்பட்டோருக்கு ஒரு கணக்கு ஓபன் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, இந்த ஏனைய வருமானம், ஏனைய பெறுவனவுன்னு சொல்றது ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் காணப்படும். அதனால அந்த வருமானங்கள் என்னவோ அந்த தலைப்புல கணக்கு உருவாக்கணும். அப்ப கூட தகவல்ல பாருங்க, வருமானம்னு சொல்லி என்ன தரப்படுகிறது பார்த்து சொல்லுங்க பாப்போம். வருமானம்னு சொல்லி என்ன தந்திக்கிறோம்? குயிக்கா விற்பனை சொல்றது ஒரே விஷயம். எனவே விற்பனை கணக்குன்னு பொதுவா எடுக்கிறோம். கடன்பட்டோர் பொதுவா கடன்பட்டோர் கணக்குன்னு எடுக்கிறோம். அடுத்தது ஏனைய வருமானமும் ஏனைய பெறுவனமும் ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் வாரதால அந்த உரிய கணக்குகளை தான் நாங்க ஓபன் பண்ணணும். சரியா? அப்ப வருமானங்கள்ல என்ன தரப்பட்டிக்கு உங்களோட பயிற்சியில? வெரி குட். தரகு வருமானம். எனவே தரகு வருமான கணக்கு அடுத்தது போடுங்க. தரகு வருமான கணக்கு. இதுல நான் எழுதுற மாதிரி ஷோர்ட்டா எழுத தேவையில்லை, நீங்க முழுமையா எழுதி காட்டணும். தரகு வருமான கணக்கு. அடுத்தது பாருங்க, ஏனைய பெறுவனவு. ஏனைய பெறுவனவுல என்ன தரப்பட்டிக்கு? மூலதனமாக இடப்பட்ட விஷயம் தரப்பட்டிக்கு, மேலதிக மூலதனம் தரப்பட்டிக்கு. எனவே மூலதன கணக்கு ஒண்ணு ஓபன் பண்ணணும். எனவே போட்டுக்கோங்க மூலதன கணக்கு. அடுத்தது போட்டுக்கோங்க மூலதன கணக்கு. எல்லாத்துக்கும் கணக்குன்னு போட்டுக்கொள்ளணும். இது இரண்டாவது கேட்கப்பட்ட விடயம், பொது பேரேடு. அடுத்தது பாருங்க, துணை பேரேடுன்னு ஒரு விஷயம் கேட்கப்பட்டது. துணை பேரேடு. உங்களுக்கு துணை பேரேடுன்னு சொல்றது துணை பேரேடு. துணை பேரேடுண்டா அதாவது கடன் விற்பனை, கடன் கொள்வனவோட தொடர்பான விடயங்களை தனித்தனிய பதிவு செய்யறத சொல்லுவோம் துணை பேரேடு. இந்த கடன் விற்பனை தொடர்பான சகல விடயங்களையும் உள்ளடக்கி தயாரிக்க கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. அந்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் நாங்க தனித்தனிய பதிவு செஞ்சா அதை துணை பேரேடுன்னு சொல்லுவோம். அப்ப கடன்பட்டோர்ல பாருங்க 2 நபர்கள் தரப்படி. அப்ப அதுக்கு தனித்தனிய கணக்கு நாங்க ஓபன் பண்ணணும். முதலாவது குமார் கணக்கு, இரண்டாவது அமல் கணக்கு. இதை நாங்க சொல்லுவோம் துணை பேரேடு. எனவே கடன்பட்டோர் துணை பேரேடு போட்டு அந்த கடன்பட்டோர் அந்த பெற்ற காசு வருது, அதுக்கு 2 கணக்கு ஓபன் பண்ணிக்கோங்க. குமார் கணக்கு, அமல் கணக்கு.
இப்ப இந்த மாதிரி வடிவங்கள் எல்லாத்தையும் எழுதுனா ஓகேன்னு போடுங்க, பதிவுகளுக்கு போகும். சரியா? இப்படித்தான் நீங்க உங்களோட பயிற்சிகளை செஞ்சு பழகணும். எனவே முதலாவது காசு பெறுவனவு நாளேடு, இரண்டாவது பொது பேரேடு எப்படி செய்யறதுன்னா, முதலாவது காசு கட்டுப்பாடு கணக்கு கட்டாயம் வரும். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு ஒண்ணு கட்டாயம் நாங்க ஓபன் பண்ணணும். அடுத்து இந்த பகுப்பாய்வு நிரலை பார்த்து விற்பனை கடன்பட்டோர் கட்டாயம் வரும். ஏனைய வருமானங்கள்ல அவங்க தரக்கூடிய விடயங்களை வருமான கணக்குன்னு போடுவோம். ஏனைய பெறுவனவுகளை தரக்கூடிய விடயங்களை ஒரு கணக்கு ஓபன் பண்ணுவோம். அதோட பொது பேரேட்டு விடயங்கள் முடிவடையும். அடுத்து துணை பேரேடுண்டா கடன் பட்டோரோ கடன் கொடுத்தோரோ, இங்க கடன் பட்டோர் மட்டும்தான் தொடர்பு படுது. அப்ப கடன் பட்டோர்ல வரக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கு தனித்தனி கணக்கு நாங்க ஓபன் பண்ணுவோம். ஓகே, இப்ப இது கிளியர்னா செக்ல போடுங்க. இப்ப ஆன்சருக்கு போவோம். எப்படி பதிவு செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப வினாவை பாருங்க எல்லாம். முதலாவது பாருங்க, வணிகம் ஆரம்பிக்கப்படுது 1/5/2027. குமார் நிறுவனமானது 1/5/2027 ஆரம்பிக்கப்படுது. ஓகே, அது தொடர்பான பெறுவனவுட தகவல் தரப்படி. இப்ப நாங்க தகவலுக்கு வருவோம். முதலாவது, உரிமையாளர் மூலதனமாக இட்ட காசு தரப்பட்டிக்கு 1 லட்சம். அப்ப இதுல பாருங்க டேட்டா போடுவோம். அதுல டேட் தரப்பட்டிக்கு 1/5. எனவே டேட்டா போடுங்க 1/5. அடுத்து பாருங்க பற்றுச்சீட்டு இலக்கம் தரப்படலாட்டி போட தேவையில்லை. இப்ப இந்த மாதிரி வடிவத்துல எல்லா விடயங்களும் பதிவு செய்யணும்னு இல்ல. உங்களோட வினாக்கள்ல தரப்பட்டிருந்தா போடுங்க, இல்லாட்டி போட தேவையில்லை. எனவே முதலாவது டேட் தரப்பட்டிக்கு 1/5 போட்டுக்கோங்க. விபரத்தை பாருங்க மூலதனமா இட்டிக்கிறான். எனவே விபரத்துல போடுங்க ஷோர்ட்டா மூலதனம். அதுல பெருமதியை பாருங்க 1 லட்சம். அப்ப பெருமதியில போடுங்க 1 லட்சம். திகதி போட்டுட்டோம், விபரம் போட்டுட்டோம், மொத்த பெருமதி போட்டுட்டோம் 1 லட்சம். இப்ப பகுப்பாய்வு நிரல்ல இந்த மூலதனம்னு சொல்றது எங்க வருமோ அங்க நாங்க பெருமதியை போடணும். அவங்களுக்கு காசு பெறணும் நாளேடு படிச்சு தரும்போது சொன்னேன், மூலதனம் எங்க வரும் சொல்லுங்க பாப்போம். மூலதனம்னு சொல்லப்படக்கூடிய விடயம் பகுப்பாய்வு நிரல்ல எங்க பதிவு செய்யறது? தெளிவான முறையில படிச்சுட்டோம். இப்ப நாங்க பயிற்சி செஞ்சு பாக்குறோம். மூலதனம்னு சொல்றது என்ன? ஒரு காசு ஏனைய பெறுவனவு. எனவே ஏனைய பெறுவனவுல அதே பெருமதியை போடுங்க 1 லட்சம். திகதி போட்டுட்டோம், என்ன கொடுக்கல் வாங்கலோ அதை விபரத்துல போடுவோம், மொத்த பெருமதியில போடுவோம். இப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த பகுப்பாய்வு நிரல்ல எதுக்கு வருமோ அதுல பதிவு செய்யறது. எனவே மூலதனம்டா ஏனைய பெறுவனவு. எனவே முதலாவது முடிவடையுது. அடுத்ததுக்கு போவோம். காசுக்கு பொருட்கள் விற்பனை. அடுத்தை போடுங்க 6/5 விற்பனை போடுங்க. எனவே அதுல பெருமதியை பாருங்க, விற்பனை 50,000. எனவே பெருமதியில போடுங்க 50,000. விற்பனை சொல்றது எங்க வரும்? அந்த விற்பனை பகுப்பாய்வு நிரல். எனவே விற்பனையில போட்டுக்கோங்க 50,000. விற்பனையில போட்டுக்கோங்க 50,000. இப்படி நாங்க ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல பதிவு செஞ்சா காசு பெறணும் நாளேடு முடிச்சு கொள்ளலாம். சரியா? எனவே முதலாவது மூலதனம், பெருமதி, ஏனைய பெறுவனவு, விற்பனை, பெருமதி, காசு விற்பனையில போடுங்க. அடுத்தது பாருங்க, குமாரிடம் பெற்ற காசு. டேட் போட்டுக்கோங்க 10/5. தெளிவான முறையில சொல்லி தந்துக்கிறேன். கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. இங்க ஒரு குறிப்பிட்ட நபர பெயர் சொல்லி காசு பெற்றிக்கோம் அப்படி சொன்னா அது கடன்பட்டோரிடம் பெற்ற காசுன்னு எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நபர பெயர் குறிப்பிட்டு பெற்ற காசுன்னு சொன்னா அது கடன்பட்டோரிடம் பெற்ற காசுன்னு எடுங்க. எனவே குமாரிடம் பெற்ற காசுண்டா குமார்னு போடுங்க. பெருமதியை பாருங்க, தரப்பட்டிக்கு 5,000. எனவே பெருமதியில போடுங்க 5,000. எனவே கடன்பட்டோர் நிரல்ல போடுங்க 5,000. அடுத்து 4வது கொடுக்கல் வாங்கல். தரகு வருமானம் காசாக கிடைத்தது. எனவே போட்டுக்கோங்க 15/5 தரகு வருமானம். தரகுன்னு போடுங்க. அதுல பெருமதியை பாருங்க 10,000. எனவே பெருமதியில போடுங்க 10,000. இப்ப தரகு வருமானம்டா என்ன? ஒரு ஏனைய வருமானம். அப்ப வருமானத்துல போட்டுக்கோங்க 10,000. அடுத்த கொடுக்கல் வாங்கல் 25/5. காசுக்கு பொருட்கள் விற்பனை 60,000. எனவே டேட் போட்டுட்டோம், கொடுக்கல் வாங்கல் தெரியும், விற்பனை பெருமதி மொத்தம் தரப்பட்டிக்கு 60,000.
பகுப்பாய்வு நிரல்ல எங்க வரும்? விற்பனையில வரும். எனவே விற்பனையில போடுங்க 60,000. அடுத்த 28/5 சுந்தரிடம் பெற்ற காசு. அதாவது அமலிடம் பெற்ற காசுன்னு சொன்னேன். சரியா? அமலிடம் பெற்ற காசு. அப்ப டேட்டா போடுவோம் 28/5 அமலிடம் போடுவோம். அதுல பெருமதியை பாருங்க 35,000. அமல்ன்னு சொல்றது யாரு? ஒரு கடன் பட்டோர். இப்ப கடன் பட்டோர்ல போடுங்க 35,000. சரியா? அடுத்த இறுதியா பாருங்க மேலதிக மூலதனம் இடப்படுது 75,000. எனவே டேட்டா போடுங்க 31/5. இட போடுங்க மேலதிக மூலதனம். பெருமதி போட்டுக்கோங்க 75,000. மேலதிக மூலதனம் எங்க வரும்? தெளிவான முறையில படிச்சு தந்தேன். ஏனைய பெருவனவு. அப்ப ஏனைய பெருவனவுல போட்டுக்கோங்க 75,000. இப்போ உங்களோட மூலையீடுகள்ல பதிவு இடம் பெற்றுட்டு அப்ப எப்படி தம்பி பதிவு செய்யறது? தங்கச்சி பாத்துக்கோங்க. அடிப்படை முதலாவது வினா மாதிரி வடிவத்தை போடுறோம், தகவல்களை பதிவு செய்யறோம். அப்ப முதலாவது டேட் போடுவோம், என்ன கொடுக்கல் வாங்கன்னு பார்த்து விவரத்துல போடுவோம், அதுல பெருமதியில போடுவோம். அடுத்தது இந்த கொடுக்கல் வாங்கல் எந்த பகுப்பாய்வு நிரல்ல வருமோ அங்க போட்டுக்கொள்ளுவோம். எனவே மூலதனம் 1,00,000 ஏனைய பெருவனவு. விற்பனை 50,000 காசு விற்பனை. குமாரிடம் பெற்ற காசு 5,000 கடன் பட்டோர்ல வரும். தரகு வருமானம் 10,000 ஏனைய வருமானத்துல வரும். விற்பனை 60,000 காசு விற்பனையில வரும். அமலிடம் பெற்ற காசு 35,000 கடன் பட்டோர்ல வரும். மேலதிக மூலதனம் 75,000 ஏனைய பெருவனவுல வரும். சரியா? இப்ப நாங்க மூலையீடுகள்ல பதிவு செஞ்சிட்டோம். இப்ப அடுத்தது நாங்க என்ன செய்யறது? பொது பேரேட்டுக்கு மாத்தணும். மூலையீடுகள்ல பதிவு செஞ்சு கிளியர்னா செட்ல போடுங்க. இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னா எல்லாத்தையும் பதிவு செஞ்சிட்டோமே. இப்ப பெருமதிகளை கூட்டி காட்டணும். இப்ப பெருமதிகளை கூட்டி சொல்லுங்க பாப்போம். முதலாவது பெருமதி எல்லாத்தையும் கூட்டி போடுறது, அடுத்தது தனித்தனி பகுப்பாய்வுகளை கூட்டி போடணும். சரியா? இப்ப காசு விற்பனை பாருங்க 50, 60 1,10,000. அடுத்தது பாருங்க கடன் பட்டோர் 35,000 5,000 40,000. ஏனைய வருமானம் 10,000 மட்டும் தரப்பட்டி போடுங்க 10,000. ஏனைய பெருவனவுல 1,75,000 1,75,000. இப்படி நாங்க தனித்தனியே கூட்டணும். 50, 60, 1,10,000 5,000 35,000 40,000. அடுத்து 10,000 அப்படி போடுங்க 1,75,000 1,75,000. இப்ப இதுல நாங்க கூட்டி வார பெருமதியும் இப்படி தனித்தனியே கூட்டி வார பெருமதியும் சமனாக வரணும். இப்ப மொத்த பெருமதி எவ்வளவு கூட்டி சொல்லுங்க பாப்போம். 1,50,000 5,000 10,000 60,000 35,000 75,000. மொத்த பெருமதி எவ்வளவு வரும்? 1,50,000 1,50,000 1,55,000. அது 10 கூட்டினோம்டா 1,65,000. அதோட 60 கூட்டினோம்டா 2,25,000. அதோட 35,000 கூட்டினோம்டா 2,60,000. அதோட 75,000 கூட்டணும். அப்ப எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். மொத்த பெருமதி எவ்வளவு வரும்? குயிக்கா கூட்டி செக்ல போடணும். எனக்கு ஆன்சர் இலகுவா போடலாம், நீங்க செய்யணும்னு தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். வெரி குட். 3,35,000. நம்ம இதுல பாருங்க இப்படி நாங்க கூட்டி வர பெருமதியும் இந்த தனித்தனியா வரக்கூடிய பெருமதியும் இப்படி கூட்டினாலும் மொத்தத்தை இப்படி கூட்டினாலும் இந்த வரக்கூடிய பெருமதி சமனா வரணும். இதோட உங்களோட மூலையீடுகள் காசு பெருவனவு நாளேடு ஓகே எல்லாரும் சரியா செஞ்சிட்டோம். இப்படித்தான் நாங்க ஒரு காசு பெருவனவு நாளேடு பதிவு செய்யறது. இது அடிப்படை பயிற்சி. இதை முடிச்சிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னா பொது பேரேட்டுக்கு போறோம். பொது பேரேடு எப்படி செய்யறதுண்டா
இந்த ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரல்ல தரக்கூடிய விடயங்களை காசு கணக்குலையும் பதிவு செய்யணும், தனித்தனியையும் பதிவு செய்யணும். அப்ப பாருங்க, முதலாவது காசு விற்பனை. காசு விற்பனையை பாருங்க, 2 விடயங்கள் தந்துக்கிறான். காசு விற்பனை 2 விடயங்கள். அப்ப தனித்தனிய காசு விற்பனை போடாம இதுல மொத்த பெறுமதியை தான் பதிவு செய்யணும். அதே போல கடன் பட்டோர் 2 விடயங்கள் தரப்பட்டு, எனவே மொத்த பெறுமதியை பதிவு செய்யணும். ஏனைய வருமானங்கள் நாங்க தனித்தனிய பதிவு செய்யணும். அதே போல ஏனைய பெறுவனவுகளும் தனித்தனிய பதிவு செய்யணும். ஓகேயா? எனவே முதலாவது காசு கட்டுப்பாட்டு கணக்குல காசா கிடைச்சா காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வைக்கணும். எனவே காசுல வரவு போடுங்க, விற்பனை கணக்கு. காசுல முதலாவது வரவுல போடுங்க விற்பனை. மொத்த பெறுமதி 1,10,000. விற்பனை கணக்குல செலவு போடுங்க, காசு 1,10,000. காசு வரவுண்டா விற்பனை செலவு. அப்ப காசுல விற்பனை நீங்க தகவல் போடணும், விற்பனையில காசு அதுல விவரம் போடணும். இப்படிதான் இரட்டை பதிவு போடுறது. காசு கணக்கு வரவு விற்பனை போடுவீங்க, விற்பனை கணக்குல காசு போடுவீங்க. மொத்தம் 1,10,000. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு இரட்டை பதிவு முன்னுக்கு சொல்லி தந்தன், அந்த அடிப்படையில பதிவு செய்யறது. எனவே காசுல வரவுல போடுங்க விற்பனை 1,10,000, விற்பனையில செலவுல போடுங்க 1,10,000. அடுத்தது பாருங்க, கடன் பட்டோர். ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா 40,000. எனவே காசுல போடுங்க வரவுல கடன் பட்டோர் 40,000. கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவுல போடுங்க காசு 40,000. காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல கடன் பட்டோர்னு போடுங்க 40,000. கடன் பட்டோர்ல செலவுல போடுங்க காசு 40,000. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஏனைய வருமானம் தரப்பட்டி. ஏனைய வருமானங்கள்ல ஒரு விடயம் தான். அப்ப அந்த ஒரு விடயத்தை அப்படி பதிவு செய்வோம், தரகு வருமானம். எனவே காசுல போடுங்க தரகு வருமானம். தரகுன்னு போடுங்க 10,000. இப்ப காசுல வரவுண்டா, தரகு வருமானத்துல செலவு. தரகு வருமான கணக்குல போடுங்க செலவுல காசு 10,000. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, தரகு வருமான கணக்கு செலவு. எனவே காசுல தரகு 10,000, தரகு வருமானத்துல காசு செலவுல போடுங்க 10,000. ஒண்ணும் இல்ல, காசுல எல்லாத்துலயும் வரவு போட்டு அந்த ஒவ்வொரு கணக்குலையும் செலவு போடணும். அதுல காசு விற்பனையும் கடன் பட்டோரும் நாங்க கூட்டி எடுத்து மொத்தத்தை பதிவு செய்யணும். காசு விற்பனையும் கடன் பட்டோரும் எப்பொழுதும் மொத்தத்தை பதிவு செய்யறது. ஏனைய வருமானமும் ஏனைய பெறுவனவும் தனித்தனி விடயங்களை நாங்க பதிவு செஞ்சு காட்டணும். அடுத்தது பாருங்க, ஏனைய பெறுவனவு. அதுல தரப்பட்டிக்கு மூலதனமும் மேலதிக மூலதனம். இப்ப நாங்க தனித்தனியா பதிவு செய்வோம். முதலாவது மூலதனம் பாருங்க 1,00,000. எனவே காசுல போடுங்க மூலதனம் 1,00,000. எனவே மூலதன கணக்குல செலவுல போடுங்க காசு 1,00,000. காசுல வரவுல மூலதனம் போடுங்க 1,00,000. மூலதன கணக்குல செலவுல போடுங்க காசு 1,00,000. அடுத்து பாருங்க மேலதிக மூலதனம். அதே போல காசுல போடுங்க மேலதிக மூலதனம் 75,000. அதே போல மூலதன கணக்குல செலவுல போடுங்க காசு 75,000. நீங்க கேட்கலாம், மூலதனம் சொல்றது மேலதிக மூலதனம் சொல்லப்படுறது என்னத்துக்கு மூலதன கணக்குல மட்டும் போடுறீங்க, மேலதிக மூலதன கணக்குன்னு நாங்க இன்னும் ஒரு கணக்கு ஓபன் பண்றது இல்லையான்னு டவுட் வரலாம். இப்ப மூலதனம் சொல்றது உரிமையாளர் ஒரு வணிகத்தை ஒரு நிறுவனத்தை ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க ஆரம்பிக்கும் போது கொண்டு வரக்கூடிய பணத்தை சொல்லுவோம் மூலதனம். அது உரிமையாளரால இடப்படக்கூடியது. மேலதிக மூலதனம்னா நாங்க ஒரு வணிகத்தை நடாத்துறோம், அந்த வணிகத்தை விரிவுபடுத்தணும், டெவலப் பண்ணணும், அதுக்கு மேலதிகமா பணம் தேவை. ஒரு வணிகம் இயங்கி கொண்டிருக்கும் போது மேலதிகமா போடப்படுறது மேலதிக மூலதனம். இப்ப இந்த 2 விடயங்களும் உரிமையாளர்கள தான் இடப்படுது. எனவே மூலதனமும் மேலதிக மூலதனமும் இந்த மூலதன கணக்குல தான் பதிவு செய்யணும். எனவே காசுல மேலதிக மூலதனம் போடுவோம், மேலதிக மூலதன கணக்குல காசுன்னு போடுவோம். இப்ப நாங்க பொது பீரியட்ல வரக்கூடிய எல்லாத்தையும் வரவு செலவுன்னு பதிவு செஞ்சிட்டோம். இது கிளியரா? செட்ல போடுங்க. முதலாவது பயிற்சி தானே, அதனால டைம் எடுத்து பொறுமையா சொல்லிட்டாரன். அதுக்கு பிறகு நாங்க
உங்களுக்கு பிடிஎஃப் போடுவேன், முழுமையா பயிற்சிகள், அதுல விரைவா எல்லாத்தையும் படிச்சுட்டு போவோம். சரியா? இப்ப அடுத்தது பாருங்க தம்பி தங்கச்சி பாருங்க. இப்ப நாங்க துணை பெயரேட்டுக்கு போவோம். துணை பெயரேடுன்னா தெளிவா சொல்லிட்டேன். இந்த கடன் பட்டோர்ல வர தனித்தனி கணக்குகளை பதிவு செய்யணும். இப்ப இங்க பாருங்க, கடன் பட்டோர். கடன் பட்டோர்ல யாரெல்லாம் மீக்கி? குமாரும் அமலும் மீக்கி. இதை தனித்தனியா பதிவு செய்யணும். அப்ப துணை பெயரேடு எப்பொழுதும் உங்களுக்கு பொது பேரேடு சொல்றது மட்டும், பொது பேரேடு சொல்றது மட்டும் தான் இரட்டை பதிவுக்கு வரும். துணை பேரேடு சொல்றது ஒரு பதிவு மட்டும்தான் வரும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். சரியா? பொது பேரேடுகள் இரட்டை பதிவு அடிப்படையில தயாரிப்போம். துணை பேரேடு ஒரு பதிவு அடிப்படையில. அப்ப இந்த குமாரும் அமலும் அந்த உரிய துணை பேரேட்டுல செலவுல பதிவு செய்யணும். இப்ப பாருங்க, கடன் பட்டோர்ல செலவுல தானே காட்டுறோம். கடன் பட்டோர்ல செலவுல காட்டுற மாதிரி அந்த தனித்தனி கடன் பட்டோர்ல செலவுல மட்டும்தான் காட்டணும். ஏன்னா துணை பேரேடு ஒரு பதிவுக்கு தான் வரும். எனவே குமார் கணக்குல போடுங்க செலவுல காசு 5000. அதே போல அமல் கணக்குல போடுங்க காசு 35,000. குமார் கணக்குல செலவுல போடுங்க காசு 5000, அமல் கணக்குல செலவுல போடுங்க 35,000. இதோட துணை பேரேட்டு பதிவுகளும் முடிவடையும். இது எல்லாத்தையும் எழுதிட்டு முதலாவது பயிற்சி கிளியரா செட்ல போடுங்க. இப்ப பாருங்க, மூலேடுகள் பதிவு செஞ்சிட்டோம், கூட்டி எடுத்து டோட்டல் காட்டிட்டோம். பொது பேரிட்டு பதிவு செஞ்சிட்டோம், துணை பேரிட்டு பதிவு செஞ்சிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இந்த ஒவ்வொரு பொது பேரிட்டையும் சமப்படுத்தி இறுதி மீதிகளை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த காசு கணக்கு அதை டோட்டல் பண்ணிடுங்க. காசு கணக்கு இந்த ஒவ்வொரு கணக்குகளையும் டோட்டல் பண்ணி இறுதி மீதியை கண்டுபிடிக்கணும். காசு கணக்கை கூட்டி எடுங்க. எவ்வளவு வருது? 3,35,000. டபுள்ல போடுங்க 3,35,000. இப்ப டிஃபார்ம் போட்டு டபுள் கோடு போட்டு அதுல டோட்டலா போடுங்க 3,35,000. அடுத்தது மீதி வந்தது மீதி சென்றதுன்னு காட்டணும். மீதி வந்தது மீதி சென்றது. இப்ப கூட்டி எடுத்தோம்னா 3,35 வருது. செலவுல ஒரு விடயங்களும் இல்ல. இப்ப கழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனவே அதே பெறுமதி தான் 3,35 மீதி சென்றதா வரும். சரியா? கூட்டி எடுத்தா 3,35,000, மீதி வந்ததும் மீதி சென்றதும் அதே பெறுமதி தான் வரும். ஏன்டா செலவுல ஒரு விடயங்களும் இல்லை. இப்ப தனித்தனி கணக்குகளை சமப்படுத்துறோம். இப்ப டபுள் கோடு போடுங்க. 1,10,000, 1,10,000. எனவே விற்பனையில மீதி வந்தது 1,10,000, மீதி சென்றது 1,10,000. அதே போல கடன் பட்டோர் மொத்த பெறுமதி 40,000, டபுள்ல போடுவோம். மீதி வந்தது 40,000, மீதி சென்றது 40,000. தரகு வருமானம் கூட்டி எடுத்தோம்னா 10,000, மீதி வந்தது 10,000, மீதி சென்றது 10,000. அடுத்து மூலதன கணக்கு அதையும் கூட்டி எடுப்போம். 1,75,000 டபுள்ல போடுங்க. மீதி வந்தது 1,75,000, மீதி சென்றது 1,75,000. சரியா? இப்படி நாங்க ஒவ்வொரு கணக்குகளையும் டபுள் பண்ணி மீதி வந்தது மீதி சென்றது கண்டுபிடிச்சு காட்டணும். இதுல உங்களுக்கு டவுட் ஒன்று வரும். காசுல மீதி வந்தது வரவு பக்கம் வருது, மத்த எல்லாத்துலயும் மீதி வந்தது செலவு பக்கம் வருதுன்னு டவுட் வரலாம். எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தருவேன். காசு கணக்குல மீதி வந்தது வரவு வருது, அப்ப என்ன மத்த எல்லாத்துலயும் செலவு வருதுண்டா இரட்டை பதிவு அடிப்படையில தான். இரட்டை பதிவு படிச்சுக்கிறமே, தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். இத பாருங்க, சொத்துக்களும் செலவுகளும் எப்பொழுதும் வரவு மீதி, பொறுப்புகள் உரிமையாண்மை வருமானங்கள் செலவு மீதி, இந்த அடிப்படையில தான் இந்த மீதிகள் வரும். அப்ப காசுன்னு சொல்றது ஒரு சொத்து, காசுன்னு சொல்றது சொத்து. எனவே வரவுல தான் மீதி வந்தது வரும். சொத்துக்களும் செலவுகளும் எப்பொழுதும் வரவு மீதி. காசுண்டா சொத்து வரவு மீதி. மற்ற விடயங்களை பாருங்க, விற்பனைன்னு சொல்றது ஒரு வருமானம், எனவே செலவு மீதி. சரியா? அடுத்து கடன் பட்டோர் பாருங்க, நாங்க செலவுல தான் பதிவு செய்யறோம். காசு வரவு கடன் பட்டோர் செலவு. அப்ப செலவுல மீதி பதிவு செய்யப்பட்ட இறுதி மீதியம்
மீதி வந்தது வரும். தரகு வருமானம், அதுவும் ஒரு வருமானம். எனவே செலவுல தானே பதிவு செய்யப்படுது. எனவே மீதி வந்தது செலவுல தான் வரும். மூலதன கணக்கு உரிமை, அதுவும் செலவுல பதிவு செய்யறோம். எனவே இறுதியில மீதி வந்ததுன்னு செலவுல வரும். அப்ப தெளிவான முறையில பார்த்துக்கொள்ளணும். கணக்குல நாங்க எங்கிட்டு பதிவு செய்யறோமோ அதே பக்கத்துல தான் மீதி வந்தது மீதி சென்றது வரும். சரியா? இரட்டை பதிவு அடிப்படை. சொத்துக்களும் செலவுகளும் வரவு மீதி, பொறுப்பு உரிமை வருமானம் செலவு மீதி. இப்படி நாங்க கூட்டி எடுத்து காட்டணும். அடுத்து துணை பேரேடு. இந்த துணை பேரேடு கூட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நார்மலா இப்படி பதிவு செஞ்சா போதும். அப்படி இல்லாட்டி அதையும் நீங்க கூட்டி எடுத்து காட்டலாம். அப்ப இப்படித்தான் உங்களுக்கு காசு பெறுநவு நாளேடு, அதுக்குரிய பொது பேரேடுகள், துணை பேரேடு செய்யணும். இது ஒரு அடிப்படை பயிற்சி. நீங்க காசு பெறுநவு நாளேடு படிச்சிட்டீங்க, மாதிரி வடிவங்கள் படிச்சிட்டீங்க, அந்த மூலேட்ல இருந்து பொது பேரேட்டுக்கு போறது படிச்சிட்டீங்க. இப்ப நாங்க ஒரு பயிற்சி வந்தா எப்படி பதிவு செய்யறதுன்னு ஒரு பிராக்டிகல் பார்த்தோம். சரியா? இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாரும் போட்டுக்கோங்க. இன்றைக்கு படிச்ச காசு பெறுவனவு நாளேடு, அதுல விளக்கங்களும் இந்த பயிற்சியும் கிளியராண்டு போடும். எல்லாருக்கும் கிளியரா இன்றைய படிச்ச விடயம்? எல்லாரும் எழுதிட்டீங்களா? செட்ல போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? செட்ல போட்டு கேளுங்க. இன்றைய படிச்ச விடயங்கள்ல அல்லது நாங்க இதுவரைக்கும் படிச்ச விடயங்கள்ல ஏதாவது டவுட் இருக்கா? அல்லது எல்லாம் தெளிவான முறையில விளங்குதா? செட்ல போடுங்க. இது உங்களுக்கு தம்பி அடிப்படை விஷயம் தான் படிச்சு தந்துக்கிறேன். இதுக்கு பிறகு நாங்க கழிவுகள், அடுத்து வெட்டோட தொடர்பான விடயம் பின்னுக்கு படிப்போம். தியரியை முடிச்சுட்டு உங்களுக்கு பயிற்சிகள் டியூட் போடுவேன், பிடிஎஃப் போடுவேன். அதுல கடந்த கால வினாத்தாள், பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், முக்கியமான பயிற்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய வினாக்கள் செய்வோம். இப்ப நாங்க தியரி அடிப்படை விடயங்கள் படிக்கிறதால ஆரம்பத்துல இருந்து படிப்படியா படிச்சுட்டு போவோம். சரியா? இப்ப நாங்க அடுத்த விடயத்துக்கு போவோம். காசு கொடுப்பனவு நாளேடு. சரியா? காசு கொடுப்பனவு நாளேட்டுக்கு போவோம். அதுக்கு பிறகு கழிவு விடயங்கள் படிப்போம். அதுக்கு பிறகு பயிற்சிகளுக்கு போவோம். தலை போடுங்க. காசு கொடுப்பனவு நாளேடு. உங்களுக்கு முதலாவதே சொல்லி தந்தேன். 4.2ல காசு கொடுக்கல் வாங்கல் படிக்கிறோம். அந்த காசு கொடுக்கல் வாங்கல் 2 விடயங்களை உள்ளடக்கியது. முதலாவது காசு காசோலை பெறுவனவும், இரண்டாவது காசு மற்றும் காசோலை கொடுப்பனவும். இப்ப நாங்க படிக்க போற விடயம் காசு கொடுப்பனவு நாளேடு. தலை போடுங்க. தியரி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு பின்னுக்கு நாங்க பெரிய பயிற்சிகளுக்கு போவோம். ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்ப விடயங்களை படிச்சு முடிப்போம். அடுத்து பயிற்சிக்கு போவோம். எல்லாம் சொல்லி தருவேன். இப்ப பாருங்க, காசு கொடுப்பனவு நாளேடுனா என்ன? சரியா? ஒரு நிறுவனம் காணப்படுது. நாங்க நிறுவன கணக்குகளை தான் மேற்கொள்றோம். நிறுவனம் அல்லது வணிக கணக்குகள். அதாவது நாங்க நிறுவனம் எடுகோள்ல தான் கணக்குகளை மேற்கொள்றோம். ஒரு நிறுவனம் காணப்படுது. இந்த நிறுவனத்துல ஒரு குறித்த கால பகுதி, ஒரு குறித்த காலம் 2027 வைங்க. அந்த குறித்த கால பகுதியில என்ன இடம்பெறும்? கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள் இடம்பெறும். ஒரு நிறுவனத்துல கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள் இடம்பெறும். அது எப்படி வகையான கொடுக்கல் வாங்கல்? காசு கொடுப்பனவு.
அல்லது காசாக செலுத்திய விடயம் இது இடம்பெறும். எப்படி? ஒரு நிறுவனத்துல குறித்த காலப்பகுதியில காசு கொடுப்பனவுகள், காசாக செலுத்தியது, காசாக கொடுத்த விடயங்கள் இடம்பெறுது. அந்த விடயங்களை மூல ஆவண உதவியுடன் முதலில் அந்த பதிவு செய்யற ஏட நாங்க சொல்லுவோம் காசு கொடுப்பனவு நாளேடு. ஒரு குறித்த காலப்பகுதியில இடம்பெறக்கூடிய காசு கொடுப்பனவுகளையும் காசாக செலுத்திய விடயங்களையும் முதலில் பதிவு செய்யக்கூடிய ஏட சொல்லுவோம் காசு கொடுப்பனவு நாளேடு. இது கிளியர்ண்டா சொல்லிக்கோங்க. ஒரு நிறுவனத்துல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறலாம் அல்லது நிகழ்வுகள் இடம்பெறலாம். அப்படி இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு காசு கொடுப்பனவு அல்லது காசாக செலுத்திய விடயங்கள் அதை நாங்க மூலாவண உதவியோட பதிவு செய்யற ஏட சொல்லுவோம் காசு கொடுப்பனவு நாளேடு. அப்ப காசு கொடுப்பனவு எப்படி போகுது? முதலாவது, நீங்க காசுக்கு ஒரு பொருட்களை கொள்வனவு செய்றீங்க. கொள்வனவு செய்யும் போது காசு போகுது. அதை நாங்க பதிவு செய்யற ஏடு காசு கொடுப்பனவு நாளேடு. அடுத்தது, கடனுக்கு கொள்வனவு செய்றீங்க, கடன் கொடுத்தோர் வருவாரு. அப்படி கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்துறீங்க, காசு கொடுப்பனவு நாளேடு. அடுத்து செலவுகள் ஏற்படுது, ஏனைய செலவுகள், உதாரணமாக மின்சாரம், வாடகை, விளம்பர செலவு, காப்புறுதி செலவு, இப்படி செலவுகளை காசாக செலுத்துவோம். அடுத்தது பாருங்க, ஏனைய கொடுப்பனவு. உதாரணமாக முதலாவது பற்று, வங்கி கடனை மீள செலுத்துறது. வங்கி கடன் நாங்க வாங்க மட்டுமா செய்வோம்? இல்ல, வங்கி கடனை பெற்றுக்கொள்வோம், அந்த வங்கி கடனை திருப்பி செலுத்தணும். இப்ப வங்கி கடன் திருப்பி செலுத்தப்படுறது அந்த இந்த வழிமுறைகள்ல தான் காசு கொடுப்பனவுகள் இடம்பெறுது. அப்ப இந்த சகல விடயங்களையும் நாங்க ஒரு மூலேட்டுல பதிவு செய்வோம். அதை சொல்லுவோம் காசு கொடுப்பனவு நாளேடு. இது கிளியர்னா செட்ல போடுங்க. ஒரு குறித்த காலப்பகுதியில நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய காசு காசோலை கொடுப்பனவுகளை பதிவு செய்யற மூலையேடு காசு கொடுப்பனவு நாளேடு. அதாவது காசு கொள்வனவும், கடன் கொடுத்தோரு கொடுத்த காசு, ஏனைய செலவுகள், ஏனைய கொடுப்பனவுகள், இப்படி நாங்க உள்ளடக்கி அதை பதிவு செய்யற மூலையீடு காசு கொடுப்பனவு நாளேடு ஆகும். கிளியரா? குறித்த ஒரு காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய காசு கொடுப்பனவுகளை பதிவு செய்யும் மூலையீடு காசு கொடுப்பனவு நாளேடு. அதாவது காசு செலுத்துற விடயங்களை உள்ளடக்கி பதிவு செய்யறது. காசு எந்தெந்த வழிகள்ல போகுது? முதலாவது காசு கொள்வனவு செய்யப்பட்டா போகும், கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்துறோம், செலவுகளை மேற்கொள்றோம், ஏனைய கொடுப்பனவுகளை மேற்கொள்றோம். இந்த அடிப்படையில காசு போகுது. அதை நாங்க பதிவு செய்யற மூலையீடு காசு கொடுப்பனவு நாளேடு ஆகும். நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. காசு கொடுப்பனவு நாளேடுன்னு போட்டீங்க, அது கீழே நோட் எழுதி கொள்ளுங்க. குறித்த காலப்பகுதியில் எழுதி கொள்ளுங்க. நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய தொடர்ந்து எழுதுங்க. காசு காசோலை கொடுப்பனவுகளையும் காசோலை கொடுப்பனவுகளையும் கொடுப்பனவுண்டா செலுத்துற விடயம் அல்லது கொடுத்த விடயம். காசு காசோலை கொடுப்பனவுகளையும் அவை தொடர்பான வகைப்படுத்தலையும் அந்த வகைப்படுத்தல் தான் கீழே சொல்லி தந்துகிறேன். கொள்வனவு, கடன் கொடுத்தோர், ஏனைய செலவு, ஏனைய கொடுப்பனவு.
அவை தொடர்பான வகைப்படுத்தலையும் முதலில் பதிவு செய்யும் ஏடு முதலில் பதிவு செய்யும் ஏடு காசு கொடுப்பனவு நாளேடு ஆகும். நிறுவனம் ஒன்றில் குறித்த காலப்பகுதியில் இடம்பெறக்கூடிய காசோலை கொடுப்பனவுகளையும் அவை தொடர்பான வகைப்படுத்தலையும் முதலில் பதிவு செய்யும் ஏடு காசு கொடுப்பனவு நாளேடு ஆகும். நோட்ஸ் எழுதுனா காசு கொடுப்பனவு நாளேடு அது கிளியர்டா செட்ல போடும். இந்த காசு கொடுப்பனவு நாளேடு கிளியர். நோட்ஸ் எழுதுனா செட்ல போடுங்க. அடுத்த நோட்ல போடுங்க. அடுத்த நோட்ல அடுத்த வரியில் எழுதி கொள்ளுங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டின் மூலாவணம் காசு கொடுப்பனவு நாளேட்டின் மூல ஆவணம் காசு கொடுப்பனவு நாளேட்டின் மூலாவணம் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு அல்லது கைச்சாத்து ஆகும். காசு கொடுப்பனவு நாளேட்டின் மூலாவணம் கொடுப்பனவு உறுதிச்சீட்டு அல்லது கைச்சாத்து ஆகும். அப்ப இந்த உறுதிச்சீட்டு கைச்சாத்து அடிப்படையா கொண்டுதான் இந்த காசு கொடுப்பனவு நாளேடுகள் பதிவு செய்யப்படுது. சரியா? இதுவரைக்கும் எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்தது நாங்க காசு கொடுப்பனவு நாளேடுல மாதிரி வடிவத்துக்கு போவோம். எப்படி நாங்க காசு பெறுவனவு நாளேடு பதிவு செஞ்சோமோ அதே போல காசு கொடுப்பனவு நாளேட்டுட மாதிரி வடிவத்துக்கு போவோம். அடுத்த தலை போடுங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டின் மாதிரி அமைப்பு அல்லது மாதிரி வடிவம் போடுங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டின் மாதிரி வடிவம் அல்லது மாதிரி அமைப்பு போடுங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டின் மாதிரி வடிவம் அல்லது மாதிரி அமைப்பு போடுங்க. இப்ப காசு பெறுவனவு நாளேடுனா காசு எந்தெந்த வழிகள்ல கிடைக்குதோ அதை உள்ளடக்கி நாங்க தயாரிக்கிறது. அதே போல காசு கொடுப்பனவு நாளேடுண்டா ஒரு நிறுவனத்துல காசு எப்படி போகுது, காசு நாங்க எப்படி கொடுக்கிறோம், காசு எப்படி செலுத்தப்படுது அதை உள்ளடக்கி தயாரிக்கிறது காசு கொடுப்பனவு நாளேடு. இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி அந்த மாதிரி வடிவம் வருதுன்னு. மாதிரி வடிவம் கீழே அடிச்சு கொள்ளுங்க, சின்னதா அடிச்சு கொள்ளுங்க. முதலாவது திகதி. முதலாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் எந்த திகதியில இடம்பெறுது, முதலாவது திகதி. இரண்டாவது அந்த மூல ஆவணம் போடணும். எனவே கைச்சாத்து இலக்கம். இரண்டாவது கைச்சாத்து இலக்கம். அடுத்தது போட்டுக்கோங்க விபரம். விபரம் பெருசா வரும். திகதி, கைச்சாத்து இலக்கம், விபரம். அடுத்தது போடுங்க பெற்ற கழிவு. உங்களுக்கு காசு பெறுவனவு நாளேட்டுல கொடுத்த கழிவு வர மாதிரி இங்க பெற்ற கழிவு. அடுத்தது போடுவோம்
பெறுமதி அல்லது மொத்தம்னு போடுவோம். திகதி, கைச்சாத்து இலக்கம், விபரம், பெற்ற கழிவு, பெறுமதி அல்லது மொத்தம்னு போடுவோம். அடுத்தது போடக்கூடிய விடயம் பகுப்பாய்வு நிரல். இறுதியில பேரேட்டு பக்கம்னு வரும். பகுப்பாய்வு நிரல்ல 4 விடயங்கள் வரும். பகுப்பாய்வு நிரல்ல 4 விடயங்கள். உங்களுக்கு காசு பெறுவனவு நாளேட்டுல 4 வருது. அதே போல காசு கொடுப்பனவு நாளேட்டிலையும் 4 விடயங்கள் வரும். முதலாவது காசு கொள்வனவு. எழுதி கொள்ளுங்க. முதலாவது காசு கொள்வனவு. பகுப்பாய்வு நிரல்ல முதலாவது காசு கொள்வனவு. இரண்டாவது கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு. கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு. முதலாவது காசு கொள்வனவு, இரண்டாவது கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு. அடுத்த மூன்றாவது ஏனைய செலவுகள். மூன்றாவது போடுங்க ஏனைய செலவுகள். அடுத்த இறுதியா போட்டுக்கோங்க ஏனைய கொடுப்பனவுகள். சரியா? எனவே ஒரு காசு கொடுப்பனவு நாளேடு இந்த அமைப்புல தான் வரும். முதலாவது திகதி, கைச்சாத்து இலக்கம் அல்லது உறுதிச்சீட்டு இலக்கம். நோமலா கைச்சாத்து இலக்கம்னு போடும். விபரம், பெற்ற கழிவு, பெறுமதி, பகுப்பாய்வு நிரல் போடணும். அதுல 4 விடயங்கள். இறுதியில பேரேட்டு பக்கம். அப்ப பகுப்பாய்வு நிரல்ல முதலாவது காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, ஏனைய செலவுகள், ஏனைய கொடுப்பனவுகள். இதை எழுதி கொள்ளுங்க. இதை எழுதிட்டு செட்ல ஓகேன்னு போடுங்க. இந்த காசு கொடுப்பனவு நாளேட்டு மாதிரி வடிவம் கிளியர் எழுதுனா ஓகேன்னு போடுங்க. காசு கொடுப்பனவு நாளேடுகள் திகதி, கைச்சாத்து இலக்கம், விபரம், பெற்ற கழிவு, பெறுமதி. அதே பகுப்பாய்வு நிரல்ல காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு, ஏனைய செலவுகள், ஏனைய கொடுப்பனவுகள். சரியா? அடுத்த விடயத்துக்கு போவோமா? இப்ப அந்த ஒவ்வொரு பகுப்பாய்வு நிரல்ல எப்படி பதிவு செய்யறது, என்னென்ன விடயங்கள் பதிவு செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். இப்ப இதுவரைக்கும் படிச்சது கிளியர்னா செட்ல போடுங்க. இதை எழுதிட்டீங்களா? ஓகே, வெரி குட். இப்ப நாங்க பார்க்கக்கூடிய விடயம் இந்த காசு கொடுப்பனவு நாளேட்டுல பகுப்பாய்வு நிரலீகி தானே. காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தது, ஏனைய செலவுகள், ஏனைய கொடுப்பனவுகள். இப்ப அந்த விடயங்கள்ல நாங்க எப்படி பதிவு செய்யறது, என்னென்ன விடயங்கள் வரும்னு நோட் பண்ண போறோம். எனவே அதுக்கு கீழே நோட் போட்டு சொல்லக்கூடிய விடயங்களை எழுதி கொள்ளுங்க. சரியா? முதலாவது பாருங்க, இந்த காசு கொள்வனவு தரப்பட்டிருக்குது. காசு கொள்வனவுல நாங்க என்னத்தை பதிவு செய்வோம்னா, இந்த காசு கொள்வனவுல இருப்புக்கள் அல்லது பொருட்கள், இருப்புக்கள் அல்லது பொருட்கள், காசுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய விடயங்களை மட்டும் நாங்க பதிவு செய்வோம். இந்த காசு கொள்வனவுல என்ன பதிவு செய்யறதுன்னா, ஒரு நிறுவனத்துல இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டா அதை நாங்க காசு கொள்வனவுல பதிவு செய்வோம். இது கிளியரா?
இந்த காசு கொடுப்பனவு நாளேட்டுல பகுப்பாய்வு நிரல், காசு கொள்வனவு பகுப்பாய்வு நிரல்ல இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்படுறது பதிவு செய்யப்படும். எனவே முதலாவது நோட்ல எழுதி கொள்ளுங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டின் விரைவா எழுதிக்கோங்க. சொல்லக்கூடிய விடயத்தை முக்கியமானது. காசு கொடுப்பனவு நாளேட்டின் காசு கொடுப்பனவு நாளேட்டின் காசு கொள்வனவு நிரலில் காசு கொள்வனவு நிரலில் காசு கொள்வனவு நிரலில் பிராக்கெட்ல போடுங்க. காசு கொடுப்பனவு நாளேட்டில் முதலாவது காசு கொள்வனவு நிரலில் பிராக்கெட்ல போடுங்க. அந்த காசு கொள்வனவு நிரல்ல என்ன பதிவு செய்யப்படும்? எப்படி பதிவு செய்யறது? பிராக்கெட்ல போடுங்க. இருப்புக்கள் கமா பொருட்கள், இருப்புக்கள் அல்லது பொருட்கள், இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்படக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படும். இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படும். காசு கொடுப்பனவு நாளேட்டில் காசு கொள்வனவு நிரலில் பிராக்கெட்ல இருப்புக்கள் அல்லது பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்படக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படும். எழுதுனா ஓகேன்னு போடுங்க. நாங்க தெளிவா படிச்சுட்டு போவோம். சும்மா ஒரு அட்டவணையை தந்துட்டு இதை முடிக்கிறது இல்ல. ஒவ்வொரு விடயத்துல என்னென்ன வரும்னு தெளிவா படிச்சா பயிற்சிகள் செய்யும் போது நீங்களே செய்வீங்க. சரியா? இப்ப நோட்ஸ் விடயங்கள், கான்செப்ட் விடயங்களை தெளிவா படிச்சுட்டு போகணும். தெளிவான முறையில நோட்ஸ் எழுதிட்டு போகணும். இருப்புக்கள் பொருட்கள் காசுக்கு கொள்வனவு செய்யப்படக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, இந்த கடன் கொடுத்தோர். இந்த கடன் கொடுத்தோர்ல என்ன வரும்னா கடன் கொள்வனவு. கடன் கொள்வனவால உருவாகிற நபரை சொல்லுவோம் கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதியாளர்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க ஒரு பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்ய போறோம். நாங்க தான் பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்ய போறோம். இப்படி கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம் அந்த உருவாகிற நபரை சொல்லுவோம் கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதியாளர்னு சொல்லுவோம். சரியா? கடன் கொடுத்தோர் அல்லது வியாபார சென்மதியாளர்னு சொல்லுவோம். அப்ப கடனுக்கு கொள்வனவு செய்வோம், பொருட்கள் நம்ம நிறுவனத்துக்கு வந்துடும். ஆனா பணம் என்ன செய்வோம்? பிறகுதான் செலுத்துவோம். எனவே நாங்க கடனுக்கு கொள்வனவு செஞ்சு அதுல பெருமதிய நாங்க கொடுக்கறத சொல்லுவோம் கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு. அப்ப அந்த கடன் கொடுத்தோர் நிரல்ல வரக்கூடியது அந்த கடன் கொடுத்தோரால செலுத்திய காசு மட்டும். எனவே அடுத்தது எழுதி கொள்ளுங்க. அடுத்த நோட்ல கடன் கொடுத்தோர் நிரலில், அடுத்த நோட்ல கடன் கொடுத்தோர் நிரலில் பிராக்கெட்ல போடுங்க. கடன் கொடுத்தோர் நிரலில் பிராக்கெட்ல கடன் கொடுத்தோர் நிரல் பிராக்கெட்ல போடுங்க. இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம், இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம், இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம் இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட பெறுமதி செலுத்த வேண்டியதாக காணப்படும். இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம் குறிப்பிட்ட பெறுமதி செலுத்த வேண்டியதாக காணப்படும். இப்ப நாங்க இருப்புக்களை கடனுக்கு கொள்வனவு செஞ்சா அந்த பொருள்ற பெறுமதி செலுத்த வேண்டியது ஒரு 8 ரூபாய்க்கும் செலுத்த வேண்டியது கொடுக்க வேண்டியதாய்க்கும் நமக்கு ஒரு பொறுப்பு. இருப்புக்களை கடனுக்கு கொள்வனவு செய்வதன் மூலம் அதன் பெறுமதி செலுத்த வேண்டியதாக காணப்படும். தொடர்ந்து எழுதுங்க. அவை செலுத்தப்படும் போது, கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்தப்படும் போது அல்லது அவை செலுத்தப்படும் போது பதிவு செய்யப்படும். அவை செலுத்தப்படும் போது பதிவு செய்யப்படும். அப்ப கடன் கொடுத்தோர் நிரல்ல என்ன வரும்? ஒரு கடன் கொள்வனவு செஞ்சு அவருக்கு பணம் செலுத்த வேண்டியதாയിരിக்கும். அப்படி செலுத்த வேண்டிய பணம் இப்ப நாங்க செலுத்தினா அந்த கடன் கொடுத்தோர்ல வரும். சரியா? இப்ப கடன் கொடுத்தோருக்கு செலுத்துற காசு கடன் கொடுத்தோர் நிரல்ல பதிவு செய்யணும்.
இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்தது பாருங்க, ஏனைய செலவுகள். இந்த ஏனைய செலவுகள்னு சொல்றது காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோர். ஒரு பொருளை காசு கொள்வனவு செய்யறோம், கடனுக்கு கொள்வனவு செய்யறோம். அதுல கடன் கொடுத்தோர் வருவாரு, அவருக்கு பணத்தை செலுத்துறோம். அதான் சொல்லுவோம் காசு கொள்வனவும் கடன் கொடுத்தோரும். அந்த ரெண்டு விடயங்களும் இல்லாம வேற முறைகள்ல காசு போனா அதை நாங்க சொல்லுவோம் ஏனைய செலவுகள். இப்ப ஏனைய செலவுகள் பொதுவா தெரியும். நீங்க ஒரு வணிகம், ஒரு ஷாப் நடத்தினா அதுக்கு மின்சாரம், கரண்ட் பில் செலுத்தணும். இரண்டாவது விளம்பரம், நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும், அப்ப விளம்பர செலவு வரும். அடுத்தது காப்புறுதி, நீங்க இன்சூரன்ஸ் பண்ணுவீங்க, அதற்கு செலவு வரும். அடுத்தது பாருங்க வட்டி செலவு. உங்களுக்கு பணம் தேவைன்னு வங்கி கடன்ல பணம் பெற்றா அதுக்கு வட்டி செலுத்தணும், வட்டி செலவு. அடுத்து வாடகை செலவு. நீங்க கூட நிறுவனத்தை ஒரு வாடகைக்கு பெற்றுக் கொள்றீங்க, ஒரு பில்டிங், ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு பெற்றுக்கொண்டா வாடகைக்கு பணம் செலுத்தணும், வாடகை செலவு. அப்ப ஏனைய செலவுல பல விடயங்கள் வரும். உதாரணமா மின்சார செலவு, விளம்பர செலவு, காப்புறுதி, வட்டி, வாடகை. இது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு நிறைய செலவுகள் தரலாம். அப்ப இந்த ஏனைய செலவுன்னு சொல்றது காசு விற்பனையும் கடன் கொடுத்தோரும் தவிர்ந்த வேற காசாக போகக்கூடிய விடயங்கள், அதை சொல்லுவோம் ஏனைய செலவு. எனவே எழுதி கொள்ளுங்க அடுத்த நோட்ல. ஏனைய செலவு நிரலில் ஏனைய செலவு நிரலில் ஏனைய செலவு நிரலில் பிராக்கெட்ல போடுங்க காசு கொள்வனவு கமா கடன் கொடுத்தோர் தவிர்ந்த, காசு கொள்வனவு கமா கடன் கொடுத்தோர் தவிர்ந்த, காசு கொள்வனவு கமா கடன் கொடுத்தோர் தவிர்ந்த ஏனைய செலவு நிரலில் பிராக்கெட்ல காசு கொள்வனவு கமா கடன் கொடுத்தோர் தவிர்ந்த காசாக செலுத்தக்கூடிய, காசாக செலுத்தக்கூடிய செலவுகள் பதிவு செய்யப்படும். காசாக செலுத்தக்கூடிய செலவுகள் பதிவு செய்யப்படும். இந்த விடயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏனைய செலவுல என்ன வரும்? காசு கொள்வனவும் கடன் கொடுத்தோரும் தவிர்ந்த காசாக செலுத்தக்கூடிய செலவுகள் பதிவு செய்யப்படும். அதுக்கு போட்டுக்கோங்க மின்சாரம், காப்புறுதி, விளம்பரம், வட்டி செலவு, வாடகை செலவு. இது எழுதுனா ஓகேன்னு போடுங்க. இறுதி விடயம் ஏனைய கொடுப்பனவு எப்படி வரும்னு சொல்லித்தாரு. அதோட காசு கொடுப்பனவு நாளேடு முடிவடையும். அடுத்தது பாருங்க ஏனைய கொடுப்பனவுகள். இந்த ஏனைய கொடுப்பனவுக்கு போவோம். ஏனைய கொடுப்பனவுன்னு சொல்றது நாங்க இவ்வளவு நேரம் படித்த காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோர், ஏனைய செலவு, இந்த மூன்றும் இல்லாம இவ்வளவு நேரம் படிச்ச காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோர், ஏனைய செலவு மூணும் இல்லாம திருப்பி காசு என்ன வழியில செலுத்தப்படுதோ அல்லது காசு எந்த வழியில கொடுப்பனவு ஆகுதோ அதை பதிவு செய்யறது ஏனைய கொடுப்பனவு. ஒரு காசுக்கு பொருட்களை கொள்வனவு செய்யறோம், பணம் போகுது. கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்கிறோம், பணம் போகுது. ஒரு செலவுக்கு காசு கொடுக்கிறோம், பணம் போகுது. இந்த மூன்று விடயங்களும் இல்லாம வேற ஏதாவது வழியில நிறுவனத்தை விட்டு காசு போனா அதை பதிவு செய்யற விடயம் ஏனைய கொடுப்பனவு. அதுல என்னெல்லாம் வரும்டா, ஏனைய கொடுப்பனவுல என்னென்ன விடயங்கள் வரும்னா, முதலாவது காசு பற்று வரும். ஒரு உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக நிறுவனத்திலிருந்து பணம் எடுத்தா பற்று, காசு பற்று வரும். இரண்டாவது, நாங்க வங்கி கடன் பெற்றிருப்போம், அந்த வங்கி கடனை மீள செலுத்துறோம், இது ஏனைய கொடுப்பனவுக்கு வரும். அடுத்தது நடைமுறை அல்லா சொத்து கொள்வனவு.
நடைமுறை அல்லா சொத்து கொள்வனவு காசுக்கு ஏனைய கொடுப்பனவு வரும். சரியா? அப்ப காசு கொள்வனவு கடன் கொடுத்தோர் செலவுகள் தவிர்ந்த வேற எந்த வழியில சரி காசு போனா அது ஏனைய கொடுப்பனவுக்கு வரும். உதாரணமா காசு பற்று, வங்கி கடன் மீள செலுத்துறது அல்லது திருப்பி செலுத்துறது, ஒரு நடைமுறை அல்லா சொத்துக்கள் காசு கொள்வனவு செய்யப்பட்டா ஏனைய கொடுப்பனவுல வரும். எனவே எழுதி கொள்ளுங்க. எழுதிக் கொள்ளுங்க. ஏனைய கொடுப்பனவு நிரலில் ஏனைய கொடுப்பனவு நிரலில் ஏனைய கொடுப்பனவு நிரலில் பிரேக்கெட்ல போடுங்க. ஏனைய கொடுப்பனவு நிரலில் பிரேக்கெட்ல காசு கொள்வனவு கடன் கொடுத்தோர் ஏனைய செலவு தவிர்ந்த பிரேக்கெட்ல காசு கொள்வனவு கடன் கொடுத்தோர் ஏனைய செலவு தவிர்ந்த ஏனைய கொடுப்பனவு நிரலில் பிரேக்கெட்ல காசு கொள்வனவு கமா கடன் கொடுத்தோர் கமா ஏனைய செலவு தவிர்ந்த வேறு வழிகளில் காசாக கொடுப்பனவு செய்யக்கூடிய விடயங்கள், வேறு வழிகளில் காசாக கொடுப்பனவு செய்யக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படும். காசு கொள்வனவு கடன் கொடுத்தோர் ஏனைய செலவு தவிர்ந்த ஏனைய வழிகளில் அல்லது ஏனைய முறைகளில் காசாக கொடுப்பனவு செய்யக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படும். அதுக்கு போட்டுக்கோங்க காசு பற்று, வங்கி கடன் மீள செலுத்துதல், நடைமுறை அல்லா சொத்து காசு கொள்வனவு. அப்ப காசு கொடுப்பனவுனா என்னன்னு படிச்சுட்டோம். காசு கொடுப்பனவு நாளேட்டிட மூலாவணம் படிச்சுட்டோம். காசு கொடுப்பனவு நாளேட்டிட மாதிரி வடிவம் படிச்சுக்கிறோம். அந்த மாதிரி வடிவத்துல ஒவ்வொரு விடயங்கள்ல என்ன பதிவு செய்யப்படும் படிச்சுட்டோம். சரியா? அப்ப இந்த விடயங்கள் எல்லாருக்கும் கிளியர்டா செட்ல போடுங்க. அடுத்தது நாங்க இந்த காசு கொடுப்பனவு நாளேட்டிட அடிப்படை பயிற்சி ஒன்று பார்ப்போம். அதுக்கு பிறகு இதோட தொடர்பான விடயங்கள் கழிவுகளீக்கி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து குரூப்ல போட்டிக்கிறேன். அந்த டியூட்டை ஃபுல்லா படிச்சுட்டு குரூப்ல வந்து டியூட் போட்டிக்கிறேன், கழிவுகள் டியூட் அதை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த காசு பிறவனவு நாளேடு கொடுப்பனவு நாளேடோட தொடர்பான உங்களுக்கு அடிப்படை பயிற்சி முக்கியமான சகல பயிற்சிக்கும் போகும். கழிவுகள், பெறுமதி சேர்வரி, வெட்டுள்ளடக்கியது வரக்கூடிய பெரிய பயிற்சிகளுக்கு போகும். சரியா? அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு மூலேடுகளை படிச்சா சரி. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு அப்படி நாங்க தொடர்ச்சியா படிச்சுட்டு போவோம். அப்ப இன்றைக்குரிய கிளாஸ்ல படிச்ச சால விடயங்களும் கிளியர்னா செட்ல போடுங்க. இதோட நாங்க கிளாஸ் முடிச்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டியூட் போடப்பட்டிக்கு அதுல கொடுத்த கழிவு, பெற்ற கழிவு, அதோட தொடர்பான விடயங்கள், காசு பெறுவனவு நாளேடு, கொடுப்பனவு நாளேட்டுல வரக்கூடிய இந்த இரட்டை பதிவு, அடுத்து பெறுமதி சேர்வாரி வந்தா எப்படி வரும், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து நாங்க இந்த காசு பெறுவனவு கொடுப்பனவு நாளேட்டுல வரக்கூடிய பொதுவான பயிற்சிகளுக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு இதே டைம் கிளாஸ் இடம்பெறும். எனவே சகல மாணவர்களும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.